இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இந்திர விகாஸ் பத்திரம்லாம் இருக்குது 8 இயர்ஸ் 8.5 வருஷத்துக்கு அந்த டைமில் 1980s. ஆமாம் அதான். ஓகேம்மா, இது ஆயிடுதா? ஆயிடுச்சுமா. ஓகே, திருப்பூர்ல இருந்து போகிறது எல்லாரும் சொல்லியிருக்கா. பண்ணலாமா? சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வர்ற பணத்தை முதல்ல என்ன பண்ணுவா? சாமி ஃபர்ஸ்ட் சேலரி. Kitchen garden, we've taken out the leaves and have here. So this will go into the compost. Everyone, welcome to my new vlog. So today's vlog is about Malabar spinach curry, and this is the Malabar spinach from our garden. So I have taken out the leaves and have put it here. So this will go into the compost at our terrace. We have a compost container at terrace, and I am also planning to show you. I will talk to my mother-in-law. I will show you how to make mango pachadi. That's a sweet dessert. So we will show you how to make that pachadi, and we will also have a conversation of saving money. So how these ancient people, so our forefathers and all, how they have saved and what she knows about it. So such kind of conversation I am planning to do it today. So please keep watching. So I have added Malabar spinach and moong dal to this. So I'll carry this and to the ground floor, which I have boiled it in Geek RoboCook. So that took me around 10 to 15 minutes for boiling, and my other things are like I have also made some sambar for today, and rice is also ready already, and roti, yesterday's roti is also there. So whoever wants everything we can have accordingly. And this one, so it's not very hot. Oh, it's hot only, I cannot carry. So I'll hold this and I will take this to the ground floor kitchen. The ground floor. So I'll take you to the ground floor kitchen now. Ma, பண்ணலாமா? இப்போ ரெடியா? இது என்னம்மா, பச்சடியா? ஆயிடுதா ஆல்ரெடி? ஆமாம். ஓ, சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற இதில் பச்சடியில். பச்சடி மாம்பழத்தை எடுத்து நல்லா அரைச்சிட்டு தோலை சீவணும். தோலை விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு வச்சா போதும். அது நல்லா வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ வெள்ளை வேணுமோ அதை போட்டு ஒரு கடுகு, மிளகா வத்தல், 2 கருவேப்பிலையை தாச்சி போட்டிங்கன்னா மாம்பழ பச்சடி சூப்பர். மாம்பழ பச்சடி மாம்பழம்னா எல்லாரும் சீட்லேயும் நினச்சிக்கிறாங்க. வெள்ளைக்காட்டில் கடவுளாக கொடுத்துருக்கிறது பித்தத்தை தணிக்கும். வெள்ளை வேற இருக்கும் அயன், அதான். அதனால இது பித்தத்தை தணிக்கும், வாய்க்கு நல்லது. சாதம் பிடிக்காத விட இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஓ, இது வந்து எப்படி சாப்பிடணும்? சைட் டிஷ்ஷா? சைட் டிஷ்ஷு, பெசைட் சாப்பிட்ற சைட் டிஷ்ஷு. அது மாம்பழம் சின்ன சின்ன மாம்பழம் இருக்கிறதெல்லாம் குழம்பு போட்டு பருப்பு போட்டு குழம்பு பண்ணுவேன். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக இப்போ கீரை பண்ணிக்க அது பக்கத்தில் பச்சடி, அப்புறம் ஏதாவது குழம்போ ரசமோ ஏதாவது வச்சுன்னு சாப்பிடணும். ஓகே, இது டெசர்ட் மாதிரி, ஐஸ்கிரீம் மாதிரி. ஆமாம். ஓகே, பாயசம். ஆனால் பாயசத்துக்கு பதிலாக இதை சாப்பிட்லாமா? அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது, அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. இல்லை, அதான் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ஸ்பூனில் போட்டு தொட்டுண்டு அப்படியே நாக்கில் வச்சுண்டு. ஓகே ஓகே. இந்த கீரை பசலைக்கீரையா? ஆமாம், பசலைக்கீரை நம்ம ஆற்றுல வந்தது. உப்பு போட்டேன். டெரஸ் கார்டன். உப்பு போடல, உப்பு போடல இதில். ஸோ நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்களா ஆல்ரெடி? ஆமாம். தேங்காய், மிளகாய் வத்தல், ஜீரகம். நான் எல்லாருக்கும் கருவேப்பிலை வைப்பேன், ஆனால் இன்னைக்கு கருவேப்பிலை வைக்கலாம். தேங்காய், ஓகே, கோகனட், அப்புறம் ரெட் சில்லி அண்ட் ஜீரா. ஆமாம். ஓகே, இப்போ தனியாக வந்து செப்பரேட்டாக தடுக்கா பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆமாம். இல்லையா? ஓகே அம்மா, அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து சேவ் எல்லாம் சேவ் பண்ணி எப்படி பணத்தெல்லாம் சேமித்து வச்சா? அவ்வளோ சில்ட்ரன் இருந்தாலே அந்த காலத்துல எல்லாம். அவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும்
எல்லாம் எப்படி சேவ் பண்ண? மாடு இல்லாமல் இருக்காது. அந்த மாட்டுக்கு எல்லா தீவனம்லாம் எல்லாம் அவள் வாங்கிட்டு போட்டால் கூட இவள் வந்து அவ்வளோ காசையும் கொடுக்காம பால் வித்த காசு மோர் வித்த காசு லேடிஸ் வந்து அவள்தான் அப்போயே ஒரு இது. அதனால அந்த காசெல்லாம் தனியாக எடுத்து சேர்த்து வச்சு யாருக்கு தெரியாதபடிக்கு பழகாமச்சி மாதிரி இருக்கும். அந்த பழகாமச்சியில் தூக்கி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் வெறுனை வச்சா எலி இது பண்ணிடுவேன். ஏதாவது வெங்காயப்பானைக்கு நடுவில் அடியில் ஒரு துணியில் முடிச்சு அப்படியே வச்சுக்குவாங்க. ஓகே. பழகாமச்சின்னா மேலே ஸ்லாப்ல. ஆமாம், ஸ்லாப் இருக்காது. இங்கே மறைச்சி மறைச்சி பழகாமச்சின்னா பாத்திரம்லாம் நிறைய இருக்கும் அந்த காலத்தில். வெங்காயப்பானை அந்த மாதிரிலாம். அதனால அதில் போட்டு வச்சிருவா. ஆமாம், அதில் போட்டு தெரியாதபடிக்கு யாரும் இல்லை, அதாவது எடுக்க முடியாதபடிக்கு யாரும் இல்லாத போது ஏணி வச்சு ஏறி அந்த மாதிரி போடுவோம் வச்சுருவா. அந்த காலத்தில் பேங்க்கெல்லாம் இருந்ததா? பேங்க்லலாம் சேவ் பண்ணலாம்? பேங்க்கெல்லாம் அவங்க அப்போ கிடையாது. நான் சின்னதாக இருக்கும்போது அப்புறம் பேங்க் வந்துது. ஆனால் இப்படி தான் சேர்த்து வச்சுப்பா. அது தெரியாது, ஃப்ளிப்கார்ட்லாம் தெரியாது யாருக்கும். வீட்டில் இருக்காருக்கே தெரியாது. ஸோ மறைச்சி வச்சு சேவ் பண்ணியிருக்கா. அப்புறம் இதெல்லாம் சொல்லுவீங்களே, ஒரு பாட்டி வந்து அவ்வளோ தங்க காசெல்லாம் போட்டுருந்தா, காசு தங்கம்லாம் எப்படி சேவ் பண்ண? அதான் அப்போ வந்து 13 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் தங்கம். அதனால் வந்து வாங்கி அதையே தெரியாதபடிக்கு யாராவது கேஷ் சொல்லி மாதிரிலாம் வாங்கி அப்படியே அதை இந்த மாதிரி தான் எடுத்து தனியாக வச்சுப்போ. பாஞ்சாலாம் நாளைக்கு இருக்க நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், தங்கமும் அந்த மாதிரி தான் பண்ணினா. ஆமாம். ஆனால் தங்கம்லாம் எப்படி வாங்குவா? அப்படியே போய் நெக்லஸாக வாங்கிடுவா? நெக்லஸாலாம் இல்லை, அதெல்லாம் அவ்வளோலாம் வாங்குறதுக்கு ஆகிருக்காது. ஒரு அரை பவுன் 1 பவுன் காசாக வாங்கி வச்சுப்பா. அப்புறமா நமக்கு வேணும் போது அதை நகையாக பண்ணிக்கணும். ஸோ 2 டிப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். காசாக வாங்கிட்டு சின்ன காசாக வாங்கிட்டு அப்புறமா நம்ம பெருசாக. நான் வந்து அந்த பாட்டியை பார்த்தனா தான் நான் காசு போட்டுக்கோங்க ஒரு ஆசையை. கழுத்தில் வேறு செங்கலையை போட்டுக்கலாம். தட்ஸ் ஓகே. அதை வந்து அந்த பாட்டியை பார்த்தா நான் வந்து நம்மளும் நிறைய காசு போட்டுக்கணும். கழுத்தில் காசு மாலை கிடையாது, திரும்ப சந்தையிலேயே அவளை காசு போட்டுக்கணுங்கிற ஆசை வந்து ஒரு பாட்டியை பார்த்தான். 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் மாதிரி நிறைய போட்டுன்னு. ஆனால் காசு மாலை இல்லை. இந்த திருமண சரடையிலேயே அவளுக்கு காசு இருக்கும். அதெல்லாம அவள் ஒரு சேவிங் மாதிரி தான் வச்சுருந்தா. சின்ன காசை எல்லாம். ஆமாம், வேணா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான். அப்புறம் வேற என்ன பண்ணுவா? சேலரியிலேருந்து வர்ற பணத்தை முதல்ல என்ன பண்ணுவா? சாமிகிட்ட ஃபர்ஸ்ட் சேலரி இருந்து வந்தவனுமே சாமிக்கு எடுத்து வைப்படாது. நான் எடுத்து வைப்பேன், அதான் எனக்கு தெரியும். எங்கள் பாட்டி அப்படி தான் சொல்லுவாள். சாமிக்கு எடுத்து வச்சிடணும் முதல்ல. அந்த சொல்லுவா ஏதோ ஒரு அளவு இருக்கு, கணக்கு. அதனால அது அப்புறம் என்ன பண்ணணும்? அதை என்ன யூஸ் பண்ணணும்? பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம். இப்போ மாதிரி வந்து அந்த இந்த கட்டில் போடுறதுலாம் அந்த காட்டில் கிடையாது. சாமிக்கு கோவில் ஏதாவது இதுன்னா அப்போ வந்து எல்லாரும் பணம் காட்டு போனால் இந்த பணத்தை கொடுப்பான். சுவாமி இப்போ கோவிலில் இப்போ பண்டிகை ஏதாவது கும்பாபிஷேகம் தான் நிறைய ஆகும். சும்மா ஏதாவது ரொம்ப இதாக இருக்கும்போது ரொம்ப இதுன்னா சுவாமி கோவிலில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தானா வருவா. நான் வந்து எங்கள் பாட்டியத்தில் அரிசி போட்டுக்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா கோவில் பூ தினமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருவோம். அதனால அவள் முடிஞ்சது அரிசி பணம் அந்த மாதிரி கொடுப்பாள். அதுக்கு வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்போம். சரி சரி சரி. சாமிக்குன்னு வச்ச காசு சாமிக்கு இந்த சாமிக்கு தான் கிடையாது. அந்த டயத்தில் இப்போ முஞ்சி எடுத்துன்னு வருவா. பாகவதெல்லாம் இது பண்ணிட்டு அவள் காலம் கொண்டு புதுசாட்ட போய் காசு கேட்டுருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டுறதையோட அந்த பணமும் கொடுப்பா. ஏன்னா அவள் உஞ்சி ஊற்றி எடுத்து தான் அதிலே சமைச்சு சாப்பிட்றவளா இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி பணத்தை கோல்டாக வாங்கி சேர்க்கலாமா வேண்டாமா? பணத்தை பார்த்தவங்க இதை வாங்கணும் அதை வாங்கணுங்கிற ஆசை முதல்ல இருக்கக்கூடாது யாருக்கும். எந்த சாமானாக இருந்தால் கூட நமக்கு அது அவசியமா அப்படின்னு ஒரு வரைக்கும் நான் வந்து யோசிச்சு வாங்கணும். அவள் வாங்கிட்டாலே நம்ம வாங்கக்கூடாது. அதை அந்த மாதிரி யோசிச்சு தங்கத்தையும் சேவ் பண்ணலாம். தங்க அளவுக்கு தன்னால் முடியலன்னா எது பணமாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பேங்க்ல. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இந்திர விகாஸ் பத்திரம்லாம் இருக்குது. 8 years 8.5 வருஷத்துக்கு டபுளாக இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நம்மளால எவ்வளோ முடியுமோ
எல்லாம் மந்த்லி கட்டுறது. அப்புறம் கொஞ்சம் சேர்ந்தோன்னா அந்த மாதிரி இந்த காசு பற்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி வச்சுக்கணும். ஆமாம், சாமானாக வாங்கி வச்சுன்னா சேஃப்டி கம்மி. இது மாதிரி வச்சுருந்தா நமக்கு பயப்பட வேண்டாம். வீட்டில் ஒரு கதவை கூட்டின்னு போகிறோம்னு பயப்பட வேண்டாம். அதான் சும்மா தங்கம் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஐயோ வச்சுருக்கேன் வெளியில் போனாலும் ஒரு இடத்துல நிம்மதி இருக்காது. நமக்கு அப்படி கிடையாது, ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஓகே. ஏன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே டிஏ ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்கள் மாமனார் என்ன சொல்லுவான், 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு 50 ரூபா கட்டியிருந்தேன். அதுக்கு அப்போலாம் வந்து ஒரு கார்டு தான், 2 பக்கம் இருக்கப்போ ஒரு கார்டு தான் இருக்கும், இவ்வளோ மாதத்துக்குன்னு. அவர் கேட்பார், ஏமா இதை போய் 5 கடைதாசில் நான் என்ட்ரி பண்ணணுமா, நீங்கள் ஒரே இதாக பண்ணணும். இல்லை சார் டிஏ ஜாஸ்தி எடுத்தேன்னு எங்கள் வீட்டில் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா சிரிச்சுன்னா அவளுக்குலாம் தெரியும். அப்போவே வந்து 80ல் 27,000 ரூபா வந்தது. 80,000 ரூபா வீட்டுக்கு அந்த மாதிரி சேவ் பண்ணதே 27,000 ரூபா. அப்பா அந்த டைமில் 1980s. ஆமாம், அதான். ஓகேம்மா, இது ஆயிடுதா? ஆயிடுமா. ஓகேம்மா, சூப்பர் டிப்மா. இந்த ஜென்ரேஷனுக்கு நல்ல டிப் அது. ஏன்னா எல்லாரும் இப்போ பிராண்டுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இப்போ பணம் சம்பாதிக்கணும்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வாழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிராண்ட்ஸுன்னு வந்துட்டுல, இப்போ டிஷர்ட்டு, ஷூஸு, ஜீன்ஸு, அதெல்லாம் நம்மலாம் வந்து ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப் இருந்தாலே நம்மலாம் அப்போலாம் போய் வாங்குவோம். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு பிராண்டுனா பிராண்ட் தான் வேணும். திரும்ப இன்னும் ஒன்று முடிஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேற யாராவது போட்டுருந்தாங்கன்னா திரும்ப வேற ஒன்று வாங்குவோம். அதே மாதிரி இந்தியாவிலேருந்தே போய் அங்கேருந்து பிராண்ட் எடுத்து வருது. ஆமாம், திருப்பூர்லேருந்து போகிறது எல்லாரும் சொல்லியிருக்கா. நீங்கள் வயநாடுல நம்ம பெங்களூர்லேயே அங்கே போய் கடையில் வாங்கலாமா? ஆமாம், 110 ரூபா சட்டை. இதே மெஜஸ்டிக்கில் போ, அவன் என்ன வேலை சொல்கிறான்னு கடை இதே சட்டையில. Correct. So the food I got it from the ground floor, mango pachadi and Malabar spinach kuttu curry. So I'll have it right now. So this is my favorite. Mangai pachadi is just my favorite. It will be yum. So as my mother-in-law said, you'll have it with jaggery and all that. So it's good. And a lot of vegetables, carrot and radish. This is the radish from our terrace garden, the kitchen garden which we have. And why not? If I have some papad, I will definitely have. Without papad, it's a papad also. That's all for today. Thank you for watching. Please like, share and subscribe to my channel. Bye bye.